ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஒரு 5 to 6 ஆனியன்ஸ் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மீடியம் சைஸ் கேப்சிகம் வச்சுருக்கேன். பன்னீர் வந்து நல்லா துருவி வந்து ஒரு பிளேட்டில் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலாஸ் வந்து கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் அளவில் மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கலரி வச்சுக்கணும். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாஸ் வதங்கிறதுக்காக லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனும் மசாலாவும் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கான உப்பு வந்து சேர்க்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா வாசனைலாம் போட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் ஓரளவுக்கு செஞ்சிடுச்சு. மசாலா வாசனை போயிடுச்சுன்னு பார்த்துவேன். நம்ம துருவி வச்சுருந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலரி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கிரேவியாக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களோட பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.